பாக்கியலட்சுமி இன்னைக்கு சுவாரஸ்யமாக என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்து இனியாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ தான் இனியா சொல்லுவாங்க, சாரிம்மா நீ கால் பண்ணும்போது நாங்கள் வெளியே போயிருந்தோம், அதனால தான் இப்போ கால் எடுக்க முடியல. சரி சொல்லுமான்னு கேட்பாங்க. நீ நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறான்னு கேட்பாங்க. அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்காரு, எனக்கு புரிஞ்சு தான் நடந்துருக்காரு, நான் ரொம்ப இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. நான் மியூசியம் போயிட்டு வந்தோமா அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு மியூசியம் போகலாம் என் வழி தெரியுமான்னு கேட்டாங்க. நிதிஷ் தான் என்னை கூட்டிகிட்டு போனார், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஹோட்டலில் தான் இருக்கேன், எப்பவுமே காலைல தானே ஹோட்டலுக்கு போவேன், இப்போ என்ன நைட்டுக்கு போகிறேன்னு கேட்பாங்க. இல்லை இன்றைக்கி ஒரு ஆர்டர் இருக்குது அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி ஃபோனே கட் பண்ணாங்க. அப்போ தான் செல்வி வருவாங்க. சரி விடுக்கா, கவலைப்படாத, என்னதான் கெட்டது நடந்தாலும் இனியா ரொம்ப சந்தோஷமான மாப்பிள்ளை தானே கிடச்சிருக்கா, அதை நினச்சி சந்தோஷப்படுக்கா, இனியா பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து கோபி பேசிகிட்டு இருப்பாரு. சாரி பாக்கியா, உங்கள் ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் இப்படி ஒன்று நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஏன்டா அவகிட்டலாம் சாரி கேட்டிருக்க, இப்போ இது என்ன அவள் இனியாவுக்கு தானே கொடுத்துருக்கோம், நீ தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணாத, இனியா வந்து அந்த வீட்டில் வாழ போகிறா, உன்னால் அவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பாக்கியா சொல்லுவாங்க, அவள் என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுக்க மாட்டேன், என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதே மாதிரி வேறு யாராவது பிரச்சனை வந்தால் நான் சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடு, நீ காசு கொடுத்தவனே முன்னாடி நீ காசு வாங்கியிருக்கலாம், வாங்கியிருந்து நீ பேங்க்கில் போட்டு வட்டிக்கு விட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் செடியன்னு சொல்லுவான், ஏன் பாட்டி நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க, அவங்க தான் ரொம்ப ஓவராக பேசுகிற போதே நீங்கள் அதுக்கு மேலே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டுவார்.